Hello, ma'am. How are you, ma'am? Fine, ma'am. Ma'am, what changes have you noticed in your child after joining the school, ma'am? Yeah, sure time. ஆக்சுவலி எங்கள் பேபி வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஸ்கூல் ஜாயினிங்கில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ கொரோனா பீரியட்னால வீட்டில் பெருசாக எஜுகேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. பட் ஸ்கூல் சேர்த்துனதுக்காக ஸ்கூலுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக எதுவும் தெரியாது. ஸ்கூல் சேர்த்துனதுக்கப்புறம் ப்ரீகேஜியில் தேவி மேம் வந்து சூப்பராக கைட் பண்ணாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எல்கேஜி யூகேஜி வந்து ரேவதி மேம் தான் கைட் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலாக எப்படி ஒவ்வொன்றையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னு ரீடிங்ஸில் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போனால் அங்கே கனிரா ஒரு வேர்டு பார்த்தா ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி படிப்பா. அப்போ வந்து எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, என்ன பண்ணுறா அப்படின்னு. இல்லைங்க, இப்போ வந்து நியூவாக ஃபோனிக்ஸை வச்சு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. பரவாயில்லையே, இந்தளவுக்குலாம் உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அவளும் ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ரீடிங்கும் பண்ணுவா, ரைட்டிங்க்கும் பண்ணுவா. நாங்களும் அதர் ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், இந்த ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். நார்மலாக ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷை எப்படி படிக்கணுமோ அப்படியே தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து இந்த மாண்டிசோரி பிஹேவ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது எல்லாமே. இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அது ப்ளே மெத்தடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க வந்து அதை வந்து நல்லாவும் லேர்னும் பண்ணிக்கிறாங்க. Thank you, ma'am. Thank you very much.